ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ. ஒரு நிமிஷம் ஷேர் பண்ணிடுறேன். தெரியறது இல்லையா? தியான ஸ்லோகம் ஆரம்பிச்சுதான் கிளாஸ் எந்த தியான ஸ்லோகம் பார்த்தோம்னு ஞாபகம் இல்லை. உங்க யாருக்காவது ஞாபகம் இருக்கா? தியான ஸ்லோகம் கேட்குறேன். ரெண்டா பார்க்கலாம்னு நினைச்சுட்டு இருக்கோம் இல்லையா? கூஜந்தம் ராமராமேதி பார்த்துடலாம் இன்னைக்கு. லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம்னு தெரியல. இதுல இருந்து கண்டினியூ பண்ணிடலாம். எல்லாருமே மியூட்ல இருந்து கூட சொல்லிடலாம். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராக்ஷரம் ஆருஹ்ய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். அடுத்ததும் பார்த்துடலாம். வால்மீகேர் முனிசிம்ஹஸ்ய கவிதா வனசாரிணஹ ஸ்ருண்வன் ராம கதாநாதம் கோனயாதி பராம் கதிம். 10, 11 பார்த்திருக்கோம். ஏன்னா போன வாரம் என்ன பார்த்தோம்னு தெரியல, ரேண்டமா பார்த்திருக்கேன். கூட சேர்ந்து மியூட்ல எல்லாரும் சேர்ந்து நினைக்கிறேன். நம்ம 3வது வரைக்கும் பார்த்திருக்கோம் சங்கேப ராமாயணத்துல. 1, 2, 3 பார்த்திருக்கோம். 4வது பார்க்கணும். அந்த 1, 2, 3 எல்லாரும் சேர்ந்து சொல்லிடலாம் மியூட்லயே இருந்து. ஓம் தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனிபுங்கவம். இன்னொரு தடவை பார்க்கலாம். முதல் ஸ்லோகம். ஓம் தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனிபுங்கவம். 2வது. கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ச வீரியவான் தர்மஜ்ஞश्च கிருதஜ்ஞश्च சத்யவாக்யோ திருடவ்ரதः. 2வது இன்னொரு தரம் பார்க்கலாம். கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ச வீரியவான் தர்மஜ்ஞश्च கிருதஜ்ஞश्च சத்யவாக்யோ திருடவ்ரதः. 3வது ஸ்லோகம். லாஸ்ட் கிளாஸ் அதான் பார்த்திருக்கோம். 3வது. சாரித்ரேண சகோ யுக்தः சர்வபூதேஷு கோஹிதः வித்வான் கஹ கஸ்ஸமர்த்தश्च கஷ்சைக பிரியதர்ஷனः. பார்க்கலாம். சாரித்ரேண சகோ யுக்தः சர்வபூதேஷு கோஹிதः வித்வான் கஹ கஸ்ஸமர்த்தश्च கஷ்சைக பிரியதர்ஷனः. இது 4வது ஸ்லோகம் பார்க்கணும். ஒருத்தரா பார்த்துடலாம். யார் யாரெல்லாம் பார்த்துக்கிறேன். ஒரு தடவை வாசிச்சிடுறேன். அதுக்கப்புறமா திரும்ப பார்க்கலாம். ஆத்மவான் கோ ஜித குரோதோன்னு இருக்கு. நம்ம படிக்கும் போது குரோதஹா, அந்த இடம் மட்டும் குரோதஹான்னு மாத்திக்கணும். ஆத்மவான் கோ, கோங்கிறது கூட கஹான்னு சொல்லலாம். ஆனா இங்க இந்த கோங்கிறது பாதத்துக்கு நடுவுல இருக்கு. பாதம் எங்க முடியறதுன்னு பார்த்தா அந்த ஜித குரோதஹாவோட பாதம் முடியுது. அதனால அங்க குரோதஹான்னு மாத்திக்கிறோம். எப்பவுமே பாதம் முடியற இடத்துல இந்த மாதிரி ஓகாரம், அதாவது ஓன்னு வருது இல்லையா, அந்த ஓகாரம் வரும்போது
அத நம்ம அந்த விசர்க்கம் அதுதான் ஓகாரமா மாறி இருக்கிறதுனால குரோதகான்னு விசர்க்கமா திரும்ப பழைய மாதிரி மாத்திடும். இது பாதத்தோட எண்டுல இருந்தாதான் இந்த மாதிரி மாத்திக்கணும். பாதத்துக்கு நடுவுல இருக்கிற வார்த்தையா இருந்தா மாத்தணுங்கிற அவசியம் இல்லை. சரி. ஆத்மவான் கோ ஜித क्रोधः द्युतिमान् को न सूयकः कस्य बिभ्यति देवाश्च जात रोषस्य संयुगे. இப்ப சொல்லிடுறேன், திரும்ப சேர்க்கலாம். அது ஆத்மவான் கோ ஜித क्रोधः आत्मवान् को जित क्रोधः आत्मवान् को जित क्रोधः द्युतिमान् को न सूयकः द्युतिमान् को न सूयकः द्युतिमान् को न सूयकः सूयकः இருக்கு, காக்கப்புறம் விசர்க்கம் கோன சூயகः. कस्य बिभ्यति देवाश्च कस्य बिभ्यति देवाश्च कस्य बिभ्यति देवाश्च जातरोषस्य संयुगे जातरोषस्य संयुगे जातरोषस्य संयुगे. उत्तमम्. लक्ष्मी जी. आत्मवान् को जित क्रोधः आत्मवान् को जित क्रोधः आत्मवान् को जित क्रोधः द्युतिमान् को न सूयकः द्युतिमान् को न सूर्यकः द्युतिमान् को न सूर्यकः. சூயகः சூக்கப்புறம் இரு இல்ல, சூயகः சூய சூயன்னு சொல்றோமே அந்த சூயகः सूयकः. कस्य बिभ्यति देवाश्च तस्य विद्यति देवाश्च तस्य विद्यति देवाश्च जातरोषस्य संयुगे जातरोषस्य संयुगे. இம் இருக்கு இல்லையா, இம்ம வந்து அந்த சஃபிக்ஸோட யா இருக்கிறதுனால संयुगे அப்படின்னு சொல்றோம். संयुगे संयुगे जातरोषस्य संयुगे संयुगे युगे युगे युगம் संयुगे சைம் சொல்லணுமா சையுகே சொல்லணுமா? தான், அதாவது நம்ம பொதுவா சொல்றது சாயிம்னு சொல்லிடுறோம். ரொம்ப கரெக்டான ப்ரொனவுன்சியேஷன் சம்யுகேன்னு சொல்லக்கூடாது. இந்த இம்மு வந்து பக்கத்துல யாரா லாவாலாம் வந்தா முக்கியமா அந்த 4 எழுத்துக்கள் யாரா லாவா ஷஷசஹ கூட சிம்ஹஹ இருக்கு இல்லையா, ஆக்சுவலா வந்து அப்படி சொல்லணும். இங்கேயும் அப்படிதான் संयुगे 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 संयुगे. उत्तमम्. ரைட், உத்தமம். அடுத்தது ஜெயந்தி ஸ்ரீனிவாசன். ஜெயந்தி ஸ்ரீனிவாசன் இருக்கீங்களா? அடியே மம்மி. நமஸ்காரம் மம்மி. आत्मवान् को जित क्रोधः आत्मवान् जित क्रोधः आत्मवान् जित क्रोधः. आत्मवान् को ஒரு வார்த்தை இருக்கு. आत्मवान् को आत्मवान् को जित क्रोधः. करेक्ट. द्युतिमान् को न सूयकः द्युतिमान् को न सूयकः द्युतिमान् को न सूयकः. कस्य बिभ्यति देवाश्च कस्य विद्यति देवाक्ष कस्य विद्यति देवाक्ष. जातरोषस्य संयुगे जातरोदस्य संयुगे जातरोदस्य संयुगे
आत्मवान् को जितक्रोधः धीर्यवान् को न सूयकः कस्य विद्यति देवाश जातरोधस्य संयुगे युगे युगे जातरोध थैंक यू मैम शिक्षणम् आत्मवान् को जितक्रोधः द्युतिमान् को न सूयकः நிதிக்ஷனார்க்கியமா ஒரு வரி ஃபுல்லா சொல்லிடுறேன் திரும்ப செய்தி நிதிக்ஷனா அடியன் ஒரு லைன் ஃபுல்லா சொல்லிடுறேன் கேட்டுட்டு திரும்ப செய்திமா ஆத்மவான் கோ ஜிதக்ரோதः द्युतिमान् को न सूयकः आत्मवान् को जितक्रोधः आत्मवान् को जितक्रोधः द्युतिमान् को न सूयकः आत्मवान् को जितक्रोधः द्युतिमान् को न सूयकः उत्तमम् तस्य देवाश्च जातरोक्षस्य संयुगे कस्य बिभ्यति देवाश्च जातरोषस्य संयुगे कस्य बिभ्यति देवाश्च जातरोषस्य संयुगे संयुगे संयुगेன்னு சொல்றோம் அதுதான் இன்னும் கரெக்டான ப்ரொனன்சியேஷன் संयुगे कस्य बिभ्यति देवाश्च जातरोषस्य संयुगे தம் கவனிச்சுக்கோ இம்முக்குள்ள வாயை குவிச்சு இம் சொல்லாம संयुगे இந்த வார்த்தை संयुगे संयुगे இம்ம வந்து பூர்த்தியா உச்சரிக்க கூடாது संयुगे கரெக்ட் அந்த மாதிரி சரியா ராஜன் சவுந்தரராஜன் சுவாமி இதே மாதிரி ஒரு வரி ஃபுல்லா கழிச்சுடுறேன் அப்புறம் சொல்லுங்க आत्मवान् को जितक्रोधः द्युतिमान् को न सूयकः आत्मवान् को जितक्रोधः द्युतिमान् को न सूयकः आत्मवान् को जितक्रोधः द्युतिमान् को न सूयकः कस्य बिभ्यति देवाश्च जातरोषस्य संयुगे कस्य बिभ्यति देवाश्च जातरोषस्य संयुगे कस्य बिभ्यति देवाश्च जातरोषस्य संयुगे उत्तमम् रंगराजन स्वामी இருக்கீங்களா हरिओम जो जितक्रोधः वा जितक्रोधो वा அதான் அது வந்து ஒரு பாதத்தோட முடிவு அங்க வந்து பாதம் கரெக்டா முடியாது இந்த ஸ்லோகத்தை 4ஆ பிரிச்சா அந்த குரோதா கிட்ட கரெக்டா ஒரு பாதம் முடியுது பாதம் முடிவுல இருக்கும்போது நம்ம வந்து இந்த குரோதோன்னு இருக்கிறத குரோதகான்னு மாத்தணும் ராமோ விரத்தோன்னு சொல்லுவோமா ராமோ விராமோ விரதகான்னு சொல்லுவா சில பேர் சேவிக்கும் போது அது அந்த பாதம் முடியறதுனால இந்த விரதோவா விரதகாவான்னு அந்த சாஸ்திரநாமத்துல நம்ம மாத்திக்கிறோம் அந்த மாதிரி இங்க வந்து ஆத்மவான்கோ ஜிதக்ரோதோன்னு இங்க இருக்கு குரோதோன்னு சொன்னா தப்பு இல்லை ஆனா மோர் கரெக்ட் அப்ராப்ரியேட் வே வந்து குரோதகா அங்க நிறுத்தணும் அங்க நிறுத்தி சொல்லுவோம் பாதம் முடியறதுங்கிறத ஒரு இண்டிகேஷன் காமிக்கணும் சோ அதனால அங்க குரோதகான்னு சொல்லுவோம் ஆத்மவான் கோ ஜிதக்ரோதः द्युतिमान् को न सूयकः आत्मवान् को जितक्रोधः द्युतिमान् को न सूयकः आत्मवान् को जितक्रोधः द्युतिमान् को न सूयकः उत्तमम् सेकेंड लाइन कस्य बिभ्यति देवाश्च जातरोक्षस्य संयुगे कस्य बिभ्यति देवाश्च जातरोषस्य संयुगे कस्य बिभ्यति देवाश्च जातरोषस्य संयुगे उत्तम ரைட் இப்ப எல்லாருமே ரீச் ஆச்சு மொத்தமா மியூட்ல இருந்து
பூர்த்தியா இந்த ஸ்லோகத்தை 2 தடவை எல்லாரும் சேர்ந்து சேவிச்சுன்னா ஆத்மவான் கோ ஜிதக்ரோதः द्युतिमान् को न सूयकः कस्य बिभ्यति देवाश्च जातरोषस्य संयुगे नोदर सेविச்சுன்னா आत्मवान् को जितक्रोधः द्युतिमान् को न सूयकः कस्य बिभ्यति देवाश्च जातरोषस्य संयुगे ரொம்ப ஒரு உத்தமமான ஸ்லோகம் இதுவும் அர்த்தம் பார்த்துடலாம் ராமரோட உயர்ந்த குணங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கிற ஸ்லோகங்கள் தான் எடுத்தோடனே ஸ்ரீ வால்மீகி ராமாயணத்துல இருக்கு. இந்த ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அத வர முதல் சாப்டர் தான் சங்கேப ராமாயணம். முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதாவது நம்மளுக்கு தெரியும் ராமாயணத்துல வந்து 7 காண்டங்கள், முதல்ல 6 அப்புறம் 1ன்னு பிரிக்கிறா. 7 எப்படி பிரிக்கிறான்னா 6+1 அப்படி பிரிக்கிறா. ஏன்னா வந்து ராம பட்டாபிஷேகம் நடந்து முடிஞ்ச காலத்துல வால்மீகி பகவான் வந்து ராமர், அதாவது இந்த உலகத்துல எல்லா கல்யாண குணங்களோட இருக்கிற யாராவது ஒருத்தர் இருக்க முடியுமான்னு அவர் யோசிக்கும் போது நாரதர் அவரோட ஆசிரமத்துக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ரீராமச்சந்திரன் ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு சொல்லி அவரை பத்தி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறார். இப்போ வால்மீகிக்கு தெரிஞ்சு அவர் வந்து 6 காண்டங்கள் எழுதுறார் ராமாயணத்துல. அதுக்கப்புறம் ராமர் பட்டாபிஷேகம் நடந்து முடிஞ்சு சீதையை கொண்டு வந்து காட்டுல விட்டுட்டு சீதைக்கு வந்து லவன் குஷன் அவ பிறக்கும் போது அவளும் அந்த ஆசிரமத்தையே வளர்றான். இப்படி நடந்து முடிந்த கதைய ஒரு செட்டா எழுதிட்டார். அது 6 காண்டங்கள். அப்புறம் அவர் இருக்கும்போது பேரலா நடந்துட்டே இருக்கு இல்லையா, அதையும் ஸ்லோகங்களா எழுதுறார். பின்னாடி ஃபியூச்சரும் அவருக்கு தெரியறது. ஏன்னா முனிவர்கள்லாம் முக்காலமும் உணர்ந்தவர்கள்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஃபியூச்சரும் அவருக்கு தெரிஞ்சு எழுதியிருக்கார். பவிஷ்யத்தையும், நடந்தது, நடந்து கொண்டிருப்பது, நடக்க போவது எல்லாத்தையும் எழுதுறார். அதுதான் அந்த 7வது காண்டத்துல மெயினா இருக்கு. அதான் உத்தர காண்டம்னு சொல்றோம். அந்த ராமாயணத்தை பத்தி சொல்லும் போதே ஷட்காண்டானி ததோத்தரம்னு சொல்லுவான். ஷட்காண்டானின்னா 6 காண்டங்கள், ததோத்தரம்னா அதுக்கப்புறம் உத்தரகாண்டம் அப்படின்னு பிரிக்கிறா. 6+1 ஸோ 7 காண்டங்கள். இந்த 7 காண்டங்கள்ல ஒன்னொன்னுலயும் ஒரு சாப்டர்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா நம்ம ஆங்கிலத்துல. அதுக்கு சர்க்கங்கள்னு ராமாயணத்துல இருக்கிறதுக்கு பேரு சர்க்கங்கள். ஒரு புராணமோ இல்ல இதிகாசமோ நம்ம எடுத்துட்டா அது பர்வம், பர்வத்துல வந்து ஒரு காண்டங்கள் இந்த மாதிரிலாம் மகாபாரதத்துல பிரிக்கிறான். ராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் சர்க்கங்கள்னு பிரிக்கிறான் சாப்டர்ஸ். ஒன்னொன்னுல ஒரு பேர் இருக்கும். ராமாயணத்துல இருக்கிறதுக்கு சர்க்கம்னு பேரு. அதுல பாலகாண்டத்துல முதல் சர்க்கம் வந்து இந்த சங்கேப ராமாயணம் தான். அப்படின்னா என்னன்னா ராமாயணம் மொத்தத்தோட ஹோல் சம்மரியே அதோட ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே இருக்கு. அதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப அந்த ஸ்லோகங்களை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு சம்ஸ்கிருதத்துல சங்கேப ராமாயணம்னு பேரு. சம்மரி தான் சங்கேபா. சங்கேபகானா சுருக்கம் அப்படின்னு இருக்கும். இப்போ இதுல நம்ம ராமரோட கல்யாண குணங்கள் பத்தி சொல்ற உயர்ந்த குணங்கள் யாருக்கு இருக்கு, அப்படிப்பட்டவன் தான் ஸ்ரீ ராமச்சந்திரன் பதில் சொல்ல போறார் நாரதர். இப்ப வால்மீகி கேள்வி கேட்கும் போது இந்த குணங்கள் எல்லாம் லிஸ்ட் பண்ற. இந்த குணங்கள் யார்கிட்டயாவது இருக்காது. அதோட கண்டினியூவேஷன் தான் இந்த 4வது ஸ்லோகம். ஆத்மவான் கஹ. கஹனா எவன், யாருன்னு அர்த்தம். கேள்வி கேட்கறதுக்கு பயன்படுத்துறோம். போன ஸ்லோகங்கள்லயும் பார்த்திருப்போம். ஆத்மவான்னா ஆத்ம குணங்கள் நிரம்பியவன். ஆத்மாவை உடையவன்னா எல்லாரும் ஆத்மாவை உடையவாதான். ராமன் தனியா ஆத்மவான் அப்படின்னா யார் அப்படிப்பட்ட ஆத்மவான்னா ஆத்ம குணங்களை உடையவன் யார், தன்னுடைய உயர்ந்த குணங்களை எல்லாம் இந்த உலகத்துக்கு காண்பிப்பவன் அப்படின்னு ஆத்ம குணங்கள், உத்தமமான குணங்கள். யாருமே அந்த மாதிரி எல்லாரும் எல்லா நேரத்திலயும் எல்லாத்தையும் இந்த உயர்ந்த குணங்கள் வெளிப்படுமான்னு தெரியாது. ஆனா ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு அந்த மாதிரி இருக்கு. யார் அவன் அப்படின்னு கேட்கிற. ஆத்மவான், ஆத்ம குணங்களை உடையவன் இங்க எடுத்துக்கணும். ஜித குரோதா. குரோதம்னா கோபம், ஜிதானா ஜெயித்தவன், கோபத்தை ஜெயித்தவன் யார். ஜித குரோதா கஹ. இந்த கஹாவை எல்லா வார்த்தைக்கும் போட்டுக்கணும். ஆத்மவான் கஹ, ஜித குரோதா கஹ, டியூட்டிமான் கஹ. டியூட்டினா வந்து ஒளி, அறிவு, இது ரெண்டுத்துக்குமே டியூட்டின்னு சொல்லுவோம். டியூட்டினா ஒளி. ஒளிதான் வந்து ஒரு விதமான அறிவு. நம்ம இப்ப நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், காயத்ரி மந்திரத்துல வந்து தீமகின்னு சொல்றோம் இல்லையா. அந்த தீமகி, தீனா வந்து புத்தியை, ஒளி இரண்டையும் குறிக்கக்கூடியது. இப்போ தீஹினா புத்தி, தீஹினா ஒளி. இங்கேயும் டியூட்டினா ஒளி, புத்தி ரெண்டுத்தையுமே குறிக்கக்கூடியது. புத்திங்கிறதே வந்து ஒரு ஒளியின் அடையாளம் தானே. நம்மளுக்கு அஜ்ஞானம்ங்கிற இருட்டுல இருந்து ஞானம்ங்கிற ஒளி கிடைக்கிறதுன்னு சொல்றோம்.
அப்ப அந்த தியுதினா இங்க மொழி பொருந்தியவன், புத்தியை உடையவன் அப்படின்னு எடுத்துக்கலாம். கஹ அனசூயகா. அனசூயகானா பொறாமையே இல்லாதவன் யார்? பொறாமையே இல்லாதவன் யார் அப்படின்னு கேக்குறான். அனசூயகானா பொறாமை இல்லாதவன். அசூயா, அசூயானா பொறாமை. அனசூயா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த பேரு ராமாயணத்திலேயே வரா இல்லையா? அனசூயான்னு அத்ரி அனசூயான்றதா வரா ராமாயணத்துல. இவா வந்து ஆரண்ய காண்டம் காட்டுல சஞ்சரிக்கும் போது, வனவாசத்துல இருக்கும் போது ஒரு ரிஷிகளையா ஒருத்தையா வந்துச்சுட்டே வரா இல்லையா? அதுல அத்ரி அனசூயா அவளோட ஆசிரமத்துக்கு போறா, ராம சீதை லட்சுமணர்வா. இப்ப அனசூயாங்கிறவா ஒரு உயர்ந்த குணத்தை உடைய பெண்மணின்னு சொல்றான் ராமாயணத்துல சொல்லும் போது. அனசூயானா பொறாமை இல்லாதவர்கள் அப்படின்னு அர்த்தம். அசூயானா பொறாமை, அதுக்கு ஆப்போசிட் வந்து அனசூயா. இப்ப ஆங்கிலம் மாதிரிதான். இப்ப இங்கிலீஷ்ல வந்து நம்ம ஹாப்பிக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டா அன்ஹாப்பின்னு சொல்றோம், இந்த அன் போடுறோம்ல. அது போலயே சம்ஸ்கிருதத்துல அசூயாக்கு ஆப்போசிட் அன்ன முன்னாடி சேர்த்துக்கணும். அன் அசூயா அனசூயா. இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் கூட ஆங்கிலத்துல வந்து சம்ஸ்கிருதத்துல இருந்து வந்ததுன்னு நம்ம சொல்லிக்கலாம். இப்ப வந்து தமிழ்ல கூட சத்தியம் அசத்தியம், சம்ஸ்கிருதத்தையும் அதே சத்தியம் அசத்தியம், அசூயா அனசூயா அப்படி வருது. இதுல ஒரு சின்ன கிராமர் விஷயம் சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. வியாக்கரண விசேஷமா இங்க என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு விஷயத்துக்கு ஒரு வேர்டுக்கு ஒரு சப்தத்துக்கு ஆப்போசிட் சொல்லணும்னு வச்சுக்கோங்க, எதிர்மறையான அர்த்தம் சொல்லணும் அப்படின்னா அந்த சப்தம் வந்து ஸ்வரத்துல ஆரம்பிக்கிறதா ஸ்வரயுக்த வியஞ்சனத்துல ஆரம்பிக்கிறதான்னு பார்க்கணும். இப்ப 2 வார்த்தைகள் சொன்னேன் இல்லையா? சத்தியம், சத்தியம்ல சாங்கிற எழுத்து இருக்கு இல்லையா? சா வந்து உயிர் எழுத்தா இல்ல உயிர்மை எழுத்தான்னு பார்க்கணும். சா வந்து உயிர்மை இல்லையா, அதாவது ஸ்வரயுக்த வியஞ்சனம்னு நம்ம சொல்றோம் சம்ஸ்கிருதத்தை சொல்றோம். இப்படி ஒரு வார்த்தை வந்து ஸ்வரயுக்த வியஞ்சனத்துல ஆரம்பிச்சதுன்னா வெறும் ஆவ மட்டும் முன்னாடி போட்டா அதோட ஆப்போசிட் மீனிங் கிடைச்சிடும். சத்தியம்னா அசத்தியம். சரியா? இதே இப்போ இன்னொரு வார்த்தை சொன்னீங்க, அசூயா சொன்னேன் இல்லையா? அசூயா ஆல ஆரம்பிக்கிறது, முதல் எழுத்தை பார்க்கணும். இந்த முதல் எழுத்து ஆங்கிறது உயிர் எழுத்தா இருந்தா முன்னாடி ஒரு ஆவை சேர்க்க முடியாது. ஆக்கு பதிலா அன்னு, ஆ இன் 2 எழுத்து ஆவும் இன்னும் சேர்த்து முன்னாடி போட்டாதான் அது வந்து அதோட ஆப்போசிட் கிடைக்கும். அப்ப உயிர் எழுத்துக்குன்னா அன்னு, உயிர்மை எழுத்துக்குன்னா வெறும் ஆப்போசிட் மீனிங் கிடைக்கணும்னா அந்த மாதிரி போதும். அப்படின்னு சொன்னது புரிஞ்சுதா எல்லாருக்கும்? அப்போ ரித்தம், ரித்தம்னு ஒரு வார்த்தை இருக்கு. ரித்தம்னா வந்து உண்மைன்னு அர்த்தம். இருக்கு இல்லையா? உயிரெழுத்து. உயிரெழுத்து வந்தா அன்ன முன்னாடி சேர்க்கணும். அன் பிளஸ் ரித்தம், அன் பிளஸ் ரித்தம் போட்டா அன்ரித்தம். அன்ரித்தம்னா போய். ரித்தம் அன்ரித்தம். ரித்தம்னா உண்மை, அன்ரித்தம்னா போய். அன்ன முன்னாடி சேர்க்கணும். ஏன்னா அது உயிரெழுத்து, ருங்கிறது உயிரெழுத்து இல்லையா? ஸ்வரம்ங்கிறதுனால ஸ்வராட்சரம் வந்தா ஆப்போசிட் மீனிங் கிடைக்கணும்னா அன் சேர்க்கணும் முன்னாடி. ஸ்வரயுக்த வியஞ்சனமா இருந்தா, இப்ப சத்தியம் மாதிரி வார்த்தை சொன்னேன் இல்லையா? அப்ப அசத்தியம்னு வரும். ஓகேவா? ஹிதம்னா ஒருத்தருக்கு நல்லதை பண்றது. ஹிதம்ங்கிற வார்த்தை ஹீல ஆரம்பிக்கிறதா? ஹீ என்ன அப்படின்னு பார்த்தா இஹும் ஈயும் சேர்ந்திருக்கிறது, ஸ்வரயுக்த வியஞ்சனமா இருக்கு. அப்போ ஹீக்கு முன்னாடி ஆ சேர்க்கணும். அஹிதம். அஹிதம்னா தீமை. ஹிதம்னா நன்மை, அஹிதம்னா தீமை, நன்மை தீமை. இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம நிறைய தெரிஞ்ச வார்த்தைகளை சேர்த்து பார்க்கலாம். ஆப்போசிட் மீனிங் கிடைக்கணும்னா ஒரு ஈஸியான எளிமையான வழி வந்து இல்லைன்னா அன் முன்னாடி சேர்க்கணும். அது உயிரெழுத்தா இருந்தா அன்னு சேர்க்கணும், உயிர்மை எழுத்தா இருந்தா சேர்க்கணும். இப்ப சொன்ன விஷயம் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? அதையும் யாராவது ரெஸ்பாண்ட் பண்ணி சரி சரி. அனசூயகா இங்க வந்து சரி, அனசூயகனா பொறாமை இல்லாதவன் யார்? சரி சரி, பொறாமை இல்லாதவன் அனசூயகா கஹ. அப்புறம் கஸ்ய பிப்யதி தேவாஷ்ட, யாரை கண்டு தேவர்களும் பிப்யதினா பயப்படுகிறார்கள். கஸ்ய பிப்யதி தேவாஹாச்ச, தேவாகான தேவர்கள் கூட பிப்யதி பயப்படுவார்களோ யாரை கண்டு. கஸ்ய இது வந்து அவனுக்கு கோபம் வந்தா பயப்படுவார்கள் தேவர்கள். இப்ப இதே ஸ்லோகத்துல இதுக்கு ஆப்போசிட்டா ஒரு விஷயம் சொல்றான். ஜாத ரோஷஸ்ய சயுகே, அதாவது எவன் கோபமே இல்லாதவன், ஜிதக்ரோதகான்னு முதல் லைன்ல பார்த்தோம். இங்க பார்க்கும்போது எவனுக்கு கோபம் வந்தால் ஜாத ரோஷக, ரோஷகனாலும் இங்க கோபம் தான்.
குரோதா ரோஷா ரெண்டு வேற வேற வார்த்தைகள் பயன்படுத்தியிருக்கா. இதுக்கு ஒரு சின்ன டிஃபரன்ஸ் சொல்றா. சில நேரங்கள்ல சொல்லும் போது ரொம்ப அந்த காலாக்னி மாதிரி கோபம்னு சொல்றா. சயுகேனா அதான் இந்த பிரளய காலத்துல வரக்கூடிய காலாக்னின்னு ஒண்ணு வரும். பிரளய காலத்துல பயங்கரமா வெள்ளம் வரும், பெரிய நெருப்பு வரும், அப்படிதான் சொல்லுவா. இந்த சயுகேனா யுக அந்தரத்தில், யுகத்தின் முடிவில் வந்து எப்படி ஒரு கால அக்னி வந்து பிரளய காலத்துல எல்லாத்தையும் நெருப்பும் தண்ணியுமா எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிடும் சொல்லுவா இல்லையா, அப்படிப்பட்ட அந்த அக்னியை போல கோபம் வருமா. ரெண்டு விஷயங்கள் இவரே கேட்கிறார். ஏதோ பதில் தெரிஞ்சுட்டே கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கு வால்மீகி கேட்கிற கேள்வி. அதாவது யாருக்கு கோபமே வராது அப்படின்னு முதல் வரியில சொல்றா. ரெண்டாவது வரியில சொல்லும் போது எவனுக்கு கோபம் வந்தால் தேவர்களால் கூட தாங்க முடியாதோ, எப்படி காலாக்னிய போல எவனுக்கு கோபம் வருமோ. ஜாத ரோஷஸ்ய சயுகே, யுக அந்தரத்தில் ஏற்படும் காலாக்னியை போல எவனுக்கு கோபம் வருமோ அந்த கோபத்தால் தேவர்கள் கூட தாங்க மாட்டார்களோ, அப்படி ஒருத்தன் இருக்கானா அப்படின்னு சொல்றான். இது என்ன பொதுவா இது இன்னொரு வியாக்கியானமா நம்ம பார்த்தா என்ன சொல்லுவான்னு சில பேர் கேட்டிருக்கீங்க, தெரிஞ்சிருக்கும், உபன்யாசங்களை கேட்டவாளுக்கு தெரிஞ்சிருக்கும் காலக்ஷேபங்கள்ல. கோபம் யாருக்கு வராது, திருப்பி யாருக்கு கோபம் வரும், என்னன்னா ரெண்டு ஆப்போசிட் விஷயத்த கேட்கறாளே அப்படின்னா, எப்ப கோபம் வரும் எப்ப வராது அப்படின்னா, பகவானை பொறுத்த வரைக்கும் தனக்கு ஏதாவது ப்ராப்ளம், தன்னை யாராவது தாக்க வரா, தான்கிட்ட யாராவது அபச்சாரப்படுறா அப்படின்னா இதுக்கெல்லாம் அவருக்கு கோபம் வராது. அந்த இடத்துல கோபத்தை ஜெயிச்சவர், அவர் பார்த்து கோபம் வானா வருமா போனா போகுமா இது சொல்லுவா வியாக்கியானத்துல. இது அதிகம் வார்த்தை இல்ல, காலக்ஷேபம் வியாக்கியானங்களை கேட்கறதான் சொல்றேன். கோபமே வா அப்படின்னா வரும், கோவம்னா போகும். அந்த மாதிரி கோபத்தை கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருப்பார் பகவான். எப்ப கோபம் வரும் அவருக்கு அப்படின்னா, தன்னோட பக்தன் கிட்ட யாராவது அபச்சாரப்பட்டா. இதுக்கு எக்ஸாம்பிள் எங்க பாக்கலாம்னா வந்து ராமாயணத்திலேயே யுத்தம் நடந்துட்டு இருக்கும் போது யுத்த காண்டத்துல ஆஞ்சநேயர்கிட்ட ராவணன் அபச்சாரப்படும் போது ராமருக்கு கோபம் வருது. அப்ப அம்பு விடுறார். தன்னை நோக்கி அம்பு எய்யும் போது அவருக்கு ப்ராப்ளம் இல்லை, அத வந்து ஃபேஸ் பண்றார், அம்பெல்லாம் ஃபேஸ் பண்றாரு. ஆனா ஆஞ்சநேயரை நோக்கி ஒரு அம்பு ராவணன் எய்யும் போது அவரால் பொறுக்க முடியல, கோபம் வந்துடுறது ராமருக்கு. இப்படின்னு நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்கு. பெருமாளோட பக்தர்கிட்ட யார் கோபப்படுறாளோ அப்ப, பக்தர்கிட்ட யார் அபச்சாரப்படுறாளோ அப்ப பெருமாளுக்கு கோபம் வரும். அதுதான் இங்க ராமனோட கல்யாண குணங்கள்ல இது நம்ம பார்க்கலாம். அப்ப அவனோட கோபமும் ஒரு விதத்துல போற்றத்தக்க விஷயம். எப்படி ஆறுது அப்படின்னு பார்த்தா, பக்தர்களுக்காக அவாகிட்ட துவேஷிச்சுக்கிறவா கிட்ட, அவாகிட்ட யார் அபச்சாரப்படுறாளோ, அவளுக்கு யார் எனிமியா இருக்காளோ அவாகிட்ட கோபப்படுறான் இல்லையா, அந்த கோபம் கூட போற்றத்தக்கதுதான். இப்ப நரசிம்மர் அவதாரம் தெரியும், எப்படி ஒரு கோபம் வந்தது, எதனால வந்தது. பக்தனான பிரகலாதன் கிட்ட அவனோட தகப்பன்னு கூட பார்க்காம, தன்னோட பிள்ளைன்னு கூட பார்க்காம அவனை என்னென்னலாம் பண்ணா இரண்யகசிபு நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அதனால கோபம் வந்தது நரசிம்மருக்கு. அப்போ எப்பவுமே பெருமானுக்கு எப்ப கோபம் வரும் இன்சிடென்ட் உங்களுக்கு பார்த்தா தெரியும், எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம். அதனால நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரியா. அதுதான் இங்க கஸ்ய பிப்யதி தேவாஷ்ச ஜாதரோஷஸ்ய சயுகேன்னு சொல்றா. இந்த ஸ்லோகத்துக்கு இந்த அர்த்தம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே பார்த்தோம், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இத தெரிஞ்சுக்கும் போது ராமரோட குணங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம், அதனாலதான் கொஞ்சம் டீட்டெயில்டா பார்த்தது. சரி, இன்னைக்கு பாடத்துக்குள்ள போலாம். இந்த பிரவேசகா புஸ்தகம் வந்து அந்த செகண்ட் லெசன் முடிக்க வேண்டியது இருக்கு, அது முடிச்சிடலான்னு பாக்குறேன். நான் லாஸ்டா வந்து இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தோம், பார்த்துட்டு இந்த எக்ஸசைசஸ் கொடுத்துருந்தேன், நிறைய பேர் சால்வ் பண்ணி அனுப்பியிருந்தேன், கரெக்ட் பண்ணி அனுப்பிச்சிருப்பேன் வாழ்க்கலாம். இங்க இதுவும் பார்த்துட்டோம். விருத்தி காரகால ஆண்பால் பெண்பால் எதெல்லாம் வந்து ஆகாராந்தத்துல ஈகாராந்தத்துலன்னு கீழே அவளை கொடுத்துருக்கா. இது பார்த்துட்டோம் இல்லையா, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் கிளாஸ் இதோட தான் நிறுத்தியிருக்கோம். விருத்திகாராகனா ஒரு வேலை செய்பவர்கள், இந்த வியாபகாரிக சப்தாகால விருத்திகாராக இந்த செகண்ட் லெசன்ல இருக்கு, அதுதான் பார்த்துருக்கோம். ரெக்கார்டிங் பாருங்க, அது எனக்கு அது வரைக்கும் தான் ஞாபகம் இருக்கு, இங்க வரைக்கும் முடிச்ச மாதிரி. கரெக்டா யாராவது சொல்ல முடியுமா? ஞாபகம் இருக்கா யாருக்காவது? 2 வாரம் ஆயிடுச்சு. கிம் இச்சதி நர. இப்ப இது பிரஹேலிகா பார்க்கலாம். பிரஹேலிகா ஏற்கனவே முதல்ல சொல்ல பார்த்தோம். பிரஹேலிகாங்கிற வார்த்தைக்கு மீனிங் வந்து புதிர், ஆங்கிலத்துல ரிடில் பசில்னா சொல்றோம் இல்லையா, தமிழ்ல சொன்னா புதிர், விடுகதை. சம்ஸ்கிருதத்துல விடுகதைக்கு பிரஹேலிகான்னு பேரு. இது என்ன விடுகதை? இங்க கொஞ்சம் டார்க்கா இருக்கும் இந்த ஸ்கிரீனு, எல்லாருக்கும் இது பார்க்க முடியறதா?
கஷ்டமா இருக்கா? தெரியுது மாமி. தெரியுது. பார்க்க முடியாது. சரி. இப்போ இந்த கஹேலிகா ரிடில்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் சம்ஸ்கிருதத்துலனா? ஒரு ஸ்லோக ரூபமா இருக்கும். நம்ம பகவத்கீதா ஸ்லோகா படிக்கிற மாதிரி இந்த மாதிரி அதே அந்த அளவு. தமிழ்ல வந்து திருக்குறளை வந்து வெண்பான்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி சம்ஸ்கிருதத்துல அனுஷ்டுப் சந்தஸ்ன்னு சொல்லுவோம். சஹஸ்ரநாமத்துல கூட அனுஷ்டுப் சந்தகான்னு வரும் இல்லையா, கேட்டிருப்பேன். பகவத்கீதையும் முக்கால்வாசி ஸ்லோகங்கள் அனுஷ்டுப் சந்தஸ்ல இருக்கும், சிலது வந்து வேற வேற சந்தஸ்ல இருக்கும். இது அனுஷ்டுப்னா இந்த மாதிரி கரெக்டா ஒரு 2 வரியா வரக்கூடிய ஸ்லோகங்களை அனுஷ்டுப் சந்தஸ். இன்னும் கரெக்டா சொல்லணும்னா ஒரு பாதத்துல 8 எழுத்துக்கள் வரும் அனுஷ்டுப் சந்தஸ்ல. இப்ப இந்த விடுகதை கூட அந்த மாதிரிதான் அமைஞ்சிருக்கு. நான் படிக்கிறேன், அப்படியே வந்து எல்லாரும் நோட்ல இருந்தே ரிப்பீட் பண்ணுவோம். இப்ப தனித்தனியா பேர் கூட்டுல திருப்பியும் டைம் ஆயிடும். கிம் இச்சதி நரஹ் காஷ்யாம். நோட்ல இருந்தே ரிப்பீட் பண்ணுவோம் எல்லாரும். இன்னொரு தடவை அதே படிக்கிறேன். கிம் இச்சதி நரஹ் காஷ்யாம் பூபாணாம் கோ ரணே ஹிதஹ. பூபாணாம் கோ ரணே ஹிதஹ. கோ வந்திய சர்வதேவானாம் கோ வந்திய சர்வதேவானாம் தீயதாமேகமுத்தரம். தீயதாமேகமுத்தரம். இப்போ அதை ஒரு பாட்டு மாதிரி சொல்லணும் அப்படின்னா, அதான் இந்த சந்தஸ்க்கு ஏத்த மாதிரி சொல்லணும்னா, கிம் இச்சதி நரஹ் காஷ்யாம் பூபானாம் கோ ரணே ஹிதஹ. கோ வந்திய சர்வதேவானாம் தீயதாமேகமுத்தரம். அர்த்தம் பார்க்கலாம். கிம் இச்சதி, இந்த கேள்வியா கேட்டிருக்கா. இப்ப இது நான் 3 கேள்வி கேட்டிருக்கா. இந்த 3 கேள்விக்கு ஒரே பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கா. இது ஒரு புது, நம்ம ட்ரை பண்ணலாம் எல்லாருமே. இந்த கவனிங்க, அதோட அர்த்தத்தை சொல்றேன். கிம் இச்சதி நரஹா காஷ்யம். காஷிங்கிற ஊர்ல, காஷ்யாம்ங்கிறது இந்த காஷிங்கிற வார்த்தையோட சப்தமி விபக்தி. காஷ்யாம் காசியில். நரஹா கிம் இச்சதி, நரஹா மனிதன், கிம் என்ன, இச்சதி விரும்புகிறான். காசியில் ஒரு மனிதன் எதை விரும்புவான்? அது அப்புறம் பூபானாம் கோ ரணே ஹிதஹா. ரணஹா, ரணஹானா போர் பூமி, போர் செய்யும் பூமி. போரில் பூபானாம்னா பூபதிஹினா ராஜா, பூபகா ராஜான்னு அர்த்தம். ராஜாவுக்கு ஒரு போரில் எது உயர்ந்தது? ஹிதஹானா நல்லது, நன்மை செய்யக்கூடியது, உயர்ந்தது எது? கோ வந்தியஹா சர்வதேவானாம். கோங்கிறது கஹதான். கஹ வந்தியஹா சர்வதேவானாம். எல்லா தேவர்களிலும் போற்றப்படக்கூடியவர் யார்? தேவர்களுக்குள்ள சிறந்தவர் யார்? வந்தியஹானா வணங்க தகுந்தவர். எல்லா தேவர்களுக்கும் உயர்ந்தவராக விளங்குபவர் யாருன்னு கேட்கிறாங்க. இது 3த்துக்கும் சேர்த்து ஒரு வார்த்தையில பதில் சொல்லு. தெரியுமா யாருக்காவது இது பதில்? ஏற்கனவே இது கேள்விப்பட்டிருந்தா தெரிஞ்சிருக்கும். தனித்தனியா கூட ஏதாவது சம்ஸ்கிருத வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்ச, இல்ல 3 கேள்வி கேட்டிருக்கா இல்லையா, 3ல ஒரு கேள்விக்கு பதில் தெரிஞ்சா கூட சொல்லலாம். கடைசி பாடத்துல தீயதாம் ஏகம் உத்தரம்னா, தீயதாம்னா கொடுக்கப்படட்டும், சொல்லப்படட்டும். ஏகம் உத்தரம் ஒரே பதில். இந்த 3 கேள்விகளுக்கு ஒரு பதில் சொல்லப்படட்டும் அப்படின்னு சொல்றான். அந்த ஸ்லோகத்திலே அதையும் சொல்றான். இந்த 3 கேள்வியை கேட்டுட்டு இந்த 3த்துக்கும் ஒரே பதில் சொல்லுங்கோ அப்படிங்கறத 4வது பாதமா வச்சிருக்கா ஸ்லோகத்துல. மனிதனுக்கு காசியில் எது வேண்டும்? ராஜாவுக்கு போரில் எது வேண்டும்? தேவர்களுக்குள் சிறந்தவர் யார்? 3 கேள்வி. ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதா உங்களுக்கு? காசி சேஷத்துக்கு மோட்சத்தை விரும்புறாங்கம்மா. கரெக்ட் கரெக்ட். மோக்ஷா. பூபானம் ராஜாக்களுக்கு போர்ல என்ன வேணும்? அவர்களுக்கு வெற்றி தானம்மா வேணும். கரெக்ட் 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 கரெக்ட். உத்தமம்மா, உத்தமம். நல்லா ட்ரை பண்ணுவோம். இதெல்லாம் நம்ம தமிழ் தெரிஞ்சா கூட போதும். வெற்றி, அதுல வந்து மோக்ஷம்னு சொல்றோம். இப்ப கரெக்டான வார்த்தை சொல்றேன் பாருங்க. சம்ஸ்கிருதத்துல என்ன வார்த்தை இருக்கு? இது ஆன்சர் கரெக்ட். இது தமிழ்ல நம்ம சொல்றோம்.
சம்ஸ்கிருதத்துல மிருத்யுஹு, மோட்சம் கிடைக்கணும்னா அதுக்கு முன்னாடி மிருத்யுஹு மரணம் இல்லையா? காசியில மரணம் உயர்ந்ததுன்னு சொல்லுவா. காசியில மரணிச்சா மோட்சத்தை கொடுப்போம், அது காசியில மரணம் உயர்ந்ததுன்னு சொல்றா இல்லையா? அப்போ மரணம், அது சம்ஸ்கிருத வார்த்தை மிருத்யுன்னு ஒரு வார்த்தை இருக்கு, மிருத்யுஹு. இந்த பூபானாம் கோ ரணே ஹிதஹா வந்து ஜயஹா, ஜெயம், ஜெயம்னா வெற்றி, ஜெயஹா நீங்க எடுத்துக்கலாம். மிருத்யு ஜெய ரெண்டு வார்த்தையை சேர்த்து சொல்லணும். இப்போ மிருத்யுவும் ஜெயவும் சேர்த்து என்ன வரும் தெரியுமா? மிருத்யுஞ்சயமா? ஆமா ஆமா, மிருத்யுஞ்சயனா யாருன்னு தெரியுமா? பகவான், சிவன். சூரிய பகவான். ஆமா, சிவனுக்கு மிருத்யுஞ்சயன் பேரு. தேவர்களுடைய யாருன்னா மிருத்யுஞ்சயன் வந்து சிவன் சொல்றாரு. இதுதான் இது காரணம். பதில் ஒரே பதில் வந்து ஆன்சர் இந்த சஹேலிகாக்கு என்னன்னா மிருத்யுஞ்சயா. மிருத்யுஹு முதல் பாட்டுக்கு ஆன்சர், ஜெயஹா ரெண்டாவது பாட்டுக்கு ஆன்சர், மூணாவது பாட்டுக்கு மிருத்யுஞ்சயான்னு சேர்த்து சொல்லணும். அப்ப இந்த மூணுத்துக்கும் ஒரே பதில் வந்து மிருத்யுஞ்சயா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது ரொம்ப அர்த்தம் பர்ஃபெக்டா வருமா அப்படின்னு கேட்டா, மிருத்யுஞ்சயான்னு ஒரே வார்த்தையை மூணுத்துக்கும் ஆன்சரா சொல்ல முடியாது. அந்த முதல் பார்ட்டு மிருத்யுஹு வந்து முதல் பாட்டுக்கு ஆன்சர், ஜெயஹா வந்து ரெண்டாவது பாட்டுக்கு, மூணாவது பாட்டுக்கு எழுதும்போது ரெண்டுத்தையும் சேர்த்து அந்த ரெண்டு வார்த்தையும் மிருத்யுவையும் ஜெயத்தையும் சேர்த்து சொல்றோம், மிருத்யுஞ்சயா. இது ஒரு விதமான சுவாரஸ்யமான விஷயம் இந்த பிரஹேலிகாங்கிறது சம்ஸ்கிருதத்துல அப்படின்னு சொல்றான். பின்னாடி இந்த ஆன்சர் தான் கொடுத்துருக்கோம், 41வது பக்கத்துல பார்க்க சொல்றா. நம்ம அப்புறம் அது போகும்போது பார்த்துக்கலாம். மிருத்யுஞ்சயா என்னன்னா உங்களுக்கு ஸ்பெல்லிங் தெரியணும்னா வேணா போறேன், போய் பார்க்கலாம். ஒரு நிமிஷம். 41 சஹேலிகாவோட பதில் ஆங்கிலத்துல எழுதியிருக்கா. மிருத்யும் இச்சந்தி நரக காஷ்யாம் மிருத்யும் இச்சந்தி. அப்புறம் பூபானாம் ரணே ஹிதஹ ஜெயஹ, மிருத்யும் ஜெயஹா கேத்து மிருத்யுஞ்சயஹான்னு சமயதான் புரிஞ்சுக்கும் நினைக்கிறது. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தெரிஞ்சுக்கலாம். சம்ஸ்கிருதத்துல இப்படி எல்லாம் தான் நம்ம பண்றா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இங்க சங்கிராகிய விஷயான்னு 2 ஸ்லோகங்கள் இருக்கு. வெறும் அந்த ஸ்லோகத்தை வாசிக்கிறேன். சம்ஸ்கிருதம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இந்த ஸ்லோகம் தெரிஞ்சுக்கலாம். அர்த்தம் ஓரளவுக்கு பார்க்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்டா பார்த்துன்னு போயிடுறேன், பின்னாடி இருக்கிறத கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். என்னோட ஸ்கிரீன் ரொம்ப டார்க்கா இருக்கா யாருக்காவது? ஏன்னா அது எனக்கு தெரியல எப்படி இருக்கும் உங்களுக்கு பார்த்தா தெரியறதா? சரியா இருக்குமா? சரி சரி, இந்த போட்டோ எடுக்கும் போது இந்த பேஜ் வந்து கொஞ்சம் டார்க் ஆயிடுச்சு, அதான் கேட்குது. சரி, இந்த ஸ்லோகத்தை வாசிச்சுடுறேன், அப்படியே கவனிங்க. அகஜானன பத்மார்க்கம் கஜானனம் அஹர்நிஷம் அநேகதம் தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. இப்ப வந்து பத்மத்துக்கு எப்படி வந்து அர்க்கஹனா சூரியன் வர வேண்டுமோ அது போல கஜ ஆனனம், கஜனா யானையுடைய முகத்தை கொண்ட பிள்ளையாருக்கு இந்த ஸ்லோகம்னு சொல்றா. அஹர்நிஷம் ராத்திரியும் பகலும் எல்லா பொழுதுலையும் எல்லா நேரத்திலையும் அவரை நான் உபாசிக்கிறேன்னு வரணும். கடைசியில கண்டினியூட்டி அங்க வருது. அநேகதம் தம், அநேகதம்னா நிறையவற்றை கொடுக்கக்கூடியவர். அநேக தம், தாங்கிற வெறும் ஒரே ஒரு எழுத்து சம்ஸ்கிருதத்துல கொடுத்தல் அப்படிங்கிற அர்த்தத்துல வருது. ததாத்தின்னு சொல்லுவோம் சம்ஸ்கிருதம். தாங்கிற எழுத்து வந்தாலே அது வார்த்தையோட முடிவுல தா வந்தா, at the end of the word தா வந்ததுன்னா கொடுப்பவர் அப்படிங்கிற அர்த்தத்துல வருது. அநேகதம்னா எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவர், தம் அவரை, பக்தானாம் அதாவது பக்தர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவர், ஏகதந்தம் ஒரே ஒரு தந்தத்தை உடையவர். அது பிள்ளையாருக்கு கதை தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. மகாபாரதத்தை வியாசர் சொல்ல எழுதும்போது அவருடைய ஒரு தந்தத்தை உடைத்து எழுதினார். அதனால அவர் ஏகதந்தகான்னு பேர் அவருக்கு, ஒரு தந்தத்தை உடையவர். ஏகதந்தம் உபாஸ்மஹே. இது ஒரு இந்த வார்த்தையில விளையாட்டு. அநேகதம் தம், அங்க தந்தம் சேர்த்து சொன்னா அங்கேயும் தந்தம்னு வரும், ஏகதந்தம்னு வரும். இது இந்த மாதிரி எதிரை மோனைலாம் நம்ம தமிழ்ல சொல்லுவோமே அது போல வந்திருக்கு. அகஜானன, அப்புறம் கஜானன, அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி வார்த்தையில இந்த ஸ்லோகத்துல விளையாடி இருப்பான். இது ஒரு வாசிச்சு தெரிஞ்சுக்கலாம் அந்த ஸ்லோகத்தை, அவ்வளவுதான். அடுத்த ஸ்லோகம் பார்த்துக்கலாம். வக்ரதுண்ட மகாகாய கோட்டி சூரிய சமப்பிரப நிர்விக்னம் குரு மே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. வக்ரதுண்டனா வந்து முகம் இருக்கு இல்லையா அவருக்கு, அந்த முகத்துல இந்த இது நம்ம துதிக்கை சொல்றோமே, தும்பிக்கை,
அது வந்து வளைந்து இருக்கும் இல்லையா, வக்ரம்னா வளைந்து இருக்கிறது. வக்ர துண்ட, துண்டனா துதிக்கை, அவருடைய துதிக்கை வந்து வளைவா இருக்குமே யானைக்கு பார்த்திருக்கோம் இல்லையா அது. அப்புறம் மகா காயனா பெரிய உடம்பை உடையவர், காயம்னா உடம்பு, மகா காயனா பெரிய ஆகாரம், பெரிய உடம்பை உடையவர். கோடி சூரியனுக்கு ஈக்குவலான ஒளியை உடையவர். இது வந்து இவரை சொல்றதுனால இவரை பத்தி புகழ்ந்து சொல்றான். நாராயணனை பத்தி சொல்லும் போது நாராயணனு தான் வந்து கோடி சூரியம் இல்ல, அந்த கோடி பாஸ்கர சமா தேஜகான்னு அவருக்கு சொல்றா. அந்த தேவர்களை சொல்லும் போது வசதி அந்த ஸ்லோகங்களை சொல்றா. நம்மளுக்கு தெரியும் பரமாத்மாவை சொல்லும் போது அவருக்கு தான் எல்லாமே பொருந்தும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். நம்ம வெறும ஸ்லோகமா அதை படிச்சுக்கலாம். அடுத்தது நிர்விக்னம் குரு மே தேவ. எனக்கு விக்னங்கள்னா தடைகள், தடைகளை உடைத்து கொடு. நிர்விக்னம்னா விக்னம், தடை இல்லாமல் செய்து கொடு. குரு மே எனக்கு செய், குரு செய், மேனா எனக்கு, எனக்கு செய் தேவ கடவுளே எனக்கு இதை பண்ணி கொடு, எனக்கு இருக்கிற தடையெல்லாம் உடைத்து கொடு. அதனாலதான் அவருக்கு விக்ன விநாயகா விக்னேஸ்வரகன்லாம் பேரு. தடைகளை உடைக்கக்கூடியவர். ஏதாவது தடங்கள் இருந்தா அவருக்கு ஹோமம் பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் சொல்றா இல்லையா. சர்வ காரியேஷு சர்வதா, எல்லா காரியங்களிலும் எப்பொழுதும். சர்வ காரியேஷுனா எல்லா காரியங்களிலும், சர்வதானா எப்பொழுதும். இது தெரிஞ்சுக்கலாம் நம்ம. இது ரெண்டுமே இந்த இடத்துல கணேசனை பத்தின ஸ்லோகங்கள், பிள்ளையார பத்தின. அடுத்த தலைப்பு சம்ஸ்கிருத வாங்மய பரிச்சயா. லிட்ரேச்சர்னு சொல்லியிருக்கேன் முன்னாடியே. வாங்மயஹானா லிட்ரேச்சர், இலக்கியம். கொஞ்சம் கொஞ்சமா ஒரு லெசன்ல இலக்கியத்தை பத்தி நம்மளுக்கு பரிச்சயத்தை கொடுக்குறா. ஒரு லெசன்ல பார்க்கும்போது நம்ம வந்து ராமாயணம் மகாபாரதத்தை பத்தி எல்லாம் சொல்லியிருந்தா, இங்க உபனிஷத்துக்களை பத்தி சொல்றா. இதுவும் நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள். இதுல ஆங்கிலத்துல கொடுத்துருக்கா, என்னன்னு ஒரு தடவை படிச்சிடுறேன். The most important parts of the Vedas are the Upanishads. உபனிஷத்துக்கள் வந்து வேதங்களுடைய தலைப்பகுதின்னு சொல்லுவா. வேத சீர்ஷாகான அதுக்கு பேரு. 108 உபனிஷத்து இருக்கான் மொத்தமா. அதுல வந்து 10 உபனிஷத்துக்கள் ரொம்ப வந்து முக்கியமானவை. இது வந்து நம்ம பிரம்மத்தை பத்தின விஷயங்களை சொல்லக்கூடியத சுவையான கதைகள் மூலமா. இதே உபனிஷத்தை தான் வேதாந்தம்னு சொல்றான். வேதத்துடைய அந்த பகுதி, முடிவான பகுதியாக இருக்கக்கூடியது வேதாந்தம்னு சொல்றான். அதேதான் உபனிஷத், உபனிஷத் தான் வேதாந்தம். அப்புறம் வந்து இதுல முக்கியமான பிலோசாபிக்கல் ட்ரூத் நீங்க எழுதியிருக்கா. அதாவது நம்ம வந்து பிரம்மம்னா என்ன, இதெல்லாம் பிலாசபின்னு ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா, அந்த விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் உபனிஷத்துக்கள் மூலமா. இதுல பார்த்தா உதாரணமா சிலது சொல்லியிருக்கா. டயலாக் பிட்வீன் யாக்ஞவல்கியா மைத்ரேயி. உபனிஷத்துக்கள்ல வரக்கூடிய கேரக்டர்ஸ் தான் இந்த மைத்ரேயிங்கிறவா, யாக்ஞவல்கியருங்கிறவர், யாக்ஞவல்கியர், அப்புறமா வந்து உத்தாலகர், ஸ்வேதகேது, இந்த பெயர்கள் எல்லாம் கொடுத்துருக்கா. இவா எல்லாம் உபனிஷத்துல வரக்கூடிய பெயர்கள். அப்புறம் மெயினா நம்ம பார்க்க வேண்டியது கீழே அந்த உபனிஷத்துக்களோட பேரு. அடி சொல்றேன், மியூட்ல இருந்தே எல்லாரும் ஒரே நிமிஷம் அடி வெயிட் பண்ணுங்க. சரி சொல்லிக்கணும். இந்த உபனிஷத்துக்களோட பெயர்களை அடியன் ஒரு தடவை வாசிச்சிடுறேன். மியூட்லயே இருந்து எல்லாரும் திரும்ப சொல்லலாம். ஃபாலோயிங் ஆர் த 10 பிரின்சிபல். இது ரொம்ப முக்கியம். சம்ஸ்கிருதம் தெரிஞ்சு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது 10 உபனிஷத்துக்கள் பெயர் என்ன அப்படிங்கிறது. மியூட்லயே இருந்து எல்லாரும் திரும்ப சொல்லுங்க. இதுக்கு ஒரு அழகான ஸ்லோகம் இருக்கு, இங்க குடுக்கல, வேற ஒரு இடம் இருக்கு. சரி, அப்ப அதையும் பார்த்து. ஈஷாவாஸ்யோபனிஷத், எல்லாத்தோட முடிவிலையும் உபனிஷத்துன்னு வரும். ஈஷாவாஸ்யோபனிஷத், கேனோபனிஷத், கட்டோபனிஷத், பிரஷ்னோபனிஷத், முண்டகோபனிஷத், மாண்டூக்யோபனிஷத்,
தைத்திரீயோபனிஷத், பிருஹதாரண்யகோபனிஷத், சாந்தோக்யோபனிஷத், ஐதரேயோபனிஷத். இன்னொரு பார்க்கலாம். ஈஷாவாஸ்யோபனிஷத், கேனோபனிஷத், கட்டோபனிஷத், பிரஷ்னோபனிஷத், முண்டகோபனிஷத், மாண்டூக்யோபனிஷத், தைத்திரீயோபனிஷத், பிருஹதாரண்யகோபனிஷத், சாந்தோக்யோபனிஷத், ஐதரேயோபனிஷத். இப்ப இந்த உபனிஷத்துங்கிற பின்னாடி வர வார்த்தையை கட் பண்ணிட்டு சொன்னா நம்ம மனப்பாடம் பண்ண ஈஸியா இருக்கும். இந்த பேஜ் அவ்வளவு கிளியரா இல்ல, ஆனா ஓரளவுக்கு படிக்க முடியும். க்ஷமிக்கணும் கொஞ்சம் கிளியரா இது போட்டோ எடுக்காதுக்கு. இத அப்படியே வாசிக்கிறேன், கவனிங்கோ. இந்த ஸ்லோகத்தை வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இத படிக்கும் போது எல்லாருமே நாங்கெல்லாம் மனப்பாடம் பண்ணி படிச்சோம், நீங்களும் அந்த மாதிரி படிங்க. ஈஷகேன கட பிரஷ்ன, ஈஷகேன கட பிரஷ்ன, இந்த மாதிரி சொல்லணும். முண்ட மாண்டூக்ய திப்திரி, முண்ட மாண்டூக்ய திப்திரி, ஐதரேயம் ச சாந்தோக்யம், ஐதரேயம் ச சாந்தோக்யம், பிருஹதாரண்யகம் ததா, பிருஹதாரண்யகம் ததா, ஈஷகேன கட பிரஷ்ன, முண்டமாண்டூக்ய திப்திரி, ஐதரேயம் ச சாந்தோக்யம், பிருஹதாரண்யகம் ததா. இந்த மாதிரி இது படிக்கணும். அப்படின்னு மட்டும் ஒரு தடவை ஃபுல்லா வாசிக்கிறேன், ஜஸ்ட் கவனிங்கோ. ஈஷகேன கட பிரஷ்ன, முண்டமாண்டூக்ய திப்திரி, ஐதரேயம் ச சாந்தோக்யம், பிருஹதாரண்யகம் ததா. இது போல நீங்க மனப்பாடம் பண்ணிடலாம். 10 உபனிஷத் என்ன அப்படின்னு, இதெல்லாம் வந்து ஒரு ஜெனரல் நாலேஜ். இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, நம்ம நாட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும், பிரதம மந்திரி யாரு, பிரசிடென்ட் யாரு, இதெல்லாம் யாரு, இந்த மினிஸ்டர் யாரு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் மொத்தமா பொதுவா. அதை தாண்டி பெருமாள் விஷயங்கள்ல ஓரளவுக்கு தெரிஞ்சுட்டு இருப்போம். அந்த மாதிரி இது ஒரு பொது அறிவு விஷயம். நம்ம சாஸ்திரங்கள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கும் போது 10 உபனிஷத்துக்கள் பேர் என்னன்னு கேட்டா சொல்ல தெரியும். ஈஷோபனிஷத், கேனோபனிஷத், கட்டோபனிஷத், முண்டகோபனிஷத், மாண்டூக்யோபனிஷத், தைத்திரீயக உபனிஷத், ஐதரேயக உபனிஷத், சாந்தோக்ய உபனிஷத், பிருஹதாரண்யக உபனிஷத்து சொல்ல தெரியணும். இப்ப உபனிஷத்துங்கிற பேர் சொல்லலன்னா கூட இந்த பாட்டை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஈஷகேன கட பிரஷ்ன, முண்டமாண்டூக்ய திப்திரி, ஐதரேயம் ச சாந்தோக்யம், பிருஹதாரண்யகம் ததா. இப்படி சொல்லி ஞாபகப்படுத்தி ஒருத்தருக்கு 10 உபனிஷத்துக்கள் என்ன நம்ம யாருக்காவது சொல்லி கொடுக்கணும், நம்ம தெரிஞ்சுன்னு. அந்த அளவுக்காவது நம்ம வந்து இந்த பேசிக்கான விஷயங்கள்னு தெரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் இதெல்லாம் நம்மளுக்கு பாட புத்தகமா கொடுக்குறா. இதை தயவு செய்து எல்லாரும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க, இந்த ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ணிக்கோங்க, சரியா? அப்புறம் இதோட கண்டினியூவேஷனா தர்ஷனானின்னு சொல்றா. அது வரைக்கும் பார்த்துட்டு இன்னைக்கு முடிச்சுக்கலாம். தர்ஷனங்கள் என்னன்னா பகவானை காட்டி கொடுக்கக்கூடியவை, அவ்வளவுதான். அந்த அப்படிங்கறதா ஒழுங்கான அர்த்தம். இங்க இவா வந்து என்ன சொல்றான்னா, கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயங்கள், அவற்றோட நேச்சரை பத்தி சொல்லக்கூடியது, அவற்றுடைய உண்மையான ரூபத்தை சொல்லக்கூடியது தர்ஷனங்கள்னு சொல்றோம். தர்ஷனம்ங்கிறது ஆக்சுவலா வந்து பிரம்மத்தை பார்க்க நமக்கு உதவுவதுன்னு அப்படிங்கிற அர்த்தத்துலதான் எடுத்துக்கணும் தர்ஷனங்கள். இந்த தர்ஷனங்கள் வந்து 2 விதமா இருக்கு. ஒண்ணு ஆஸ்திக தர்ஷனம், இன்னொன்னு நாஸ்திக தர்ஷனம். இந்த பிரம்மத்தை பத்தி வேதம் தான் சொல்றது அப்படின்னு வேதத்தை பிரமாணமா யார் ஒத்துக்கிறாளோ அவளை ஆஸ்திகர்கள்னு சொல்றோம். இல்ல வேதம்லாம் பிரமாணம் இல்ல, இந்த வேதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் எவனோ ஒரு சக்தி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தானே கல்பனை பண்ணிட்டு சொல்றவாளை நாஸ்திகான்னு நம்ம சொல்றோம். ஏன்னா அந்த நாஸ்திகவாதங்கள், நாஸ்திகன்னா இன்னைக்கு இருக்கிற நாஸ்திகர்களை பத்தி இதுல சொல்லவே இல்லை. அந்த காலத்துல இது 2ஆ பிரிஞ்சுது. அஸ்தி நாஸ்தி, முன்னாடியே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு இடத்துல.
அஸ்தினா இருக்கிறது, நாஸ்தினா அதுக்கு ஆப்போசிட் இல்லைன்னு அர்த்தம். இருக்கிறது இல்லை. எது இருக்கிறது இல்லைன்னா வேதம் பிரமாணமாக இருக்கிறது அஸ்தி. வேதகா பிரமாணகா அஸ்தின்னு சொன்னா அது ஆஸ்திகம். வேதகா பிரமாணகா நாஸ்தின்னு சொன்னா அது நாஸ்திகம். பகவானை சொல்லக்கூடிய பிரமாணம் வேதம் தான் முதல் வேதத்தை அடிவற்றி தான் நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம்னு ஒத்துக்கணும். ஏதாவது ஒண்ணு பேசினா இது எனக்கே தோணிச்சு அப்படின்னு நம்ம எப்பவுமே சொல்லவே கூடாது. இது அடியேனுக்கு பூர்வாச்சாரியர்கள் சொன்னது, இல்ல வேதத்துல இருந்து சாஸ்திரார்த்தமா இருக்கு அப்படின்னு உபன்யாசமோ காலக்ஷேபம் சாதிக்கக்கூடிய பெரிவாள்லாம் சொல்லும்போது இது சாஸ்திரோக்தமா இருக்கு, சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய சாஸ்திரம் தான் வேதம் தான். வேதம் உபனிஷத்துல இப்ப பார்த்தோம் இல்லையா, இதெல்லாம் தான் சாஸ்திரங்கள். அப்படி யார் ஒத்துக்கிறாளோ அவெல்லாம் தான் ஆஸ்திகர்கள். அதனால தனக்கு தோணித்துன்னு யாராவது பேசினா அவாதான் முக்கியமா நாஸ்திகர்கள். இத நம்ம கேள்விப்பட்டிருப்பேன். உபதேச ரத்ன மாலையில மணவாள மாமுனிகள் சாதிக்கும் போது தன்னெஞ்சு தோற்றினதே சொல்லி இது சுத்த உபதேச வரவாற்றது என்பர் மூர்க்கராவார்னு சொல்றான். தனக்கு தானே நினைச்சுட்டு இது எனக்கு தோணித்து நான் சொல்றேன் அப்படின்னு எங்கேயாவது ஒரு இடத்துல யாராவது காலக்ஷேபம் பண்ணியிருந்தான்னா இல்ல அது அப்படி கிடையாது, நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி சொல்றவா மூர்க்கர்கள்னு நிந்திக்கிறார் உபதேச ரத்ன மாலையில. ஏன்னா எல்லாமே முன் சொன்னவர்கள் சொல்றவாதான் ஆஸ்திகர்கள், அது தெரிஞ்சுக்கணும். சரி, அததான் இந்த பேராகிராஃப்ல சொல்றாய்வா. ஆஸ்திகம் நாஸ்திகம்னு ரெண்டு விதமா தர்சனங்கள், இரண்டு ஆஸ்திக நாஸ்திக. அந்த ஆஸ்திகால என்ன கேட்டகரிஸ் இருக்குன்னு பார்த்தா மொத்தம் 6. அந்த லிஸ்ட தான் இங்க கொடுத்துருக்கா. சாங்கியா, யோகா, நியாயா, வைசேஷிகா, பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சா. இந்த பூர்வ மீமாம்சாவை வெறும் மீமாம்சான்னு சொல்றா. உத்தர மீமாம்சத்தை தான் வேதாந்தம். இதுதான் நம்மளுடைய அந்த துவைத்த அத்வைத்த விசிஷ்டாத்வைத்த சம்பிரதாயங்கள்லாம் இந்த உத்தர மீமாம்சையோட அந்த வேதாந்தத்தை தான் பிரமாணமா எடுத்துட்டு பேசுறது. நம்மளோட மதம்னு சொல்லக்கூடியது இந்த துவைத்த அத்வைத்த விசிஷ்டாத்வைத்தங்களை எதை பிரமாணமா எடுத்துட்டு இருக்கான்னா அந்த வேதாந்தங்கள் அதான் உபனிஷத்துக்கள், உத்தர மீமாம்சைன்னு அதுக்கு பேரு. சரியா? பூர்வ மீமாம்சாங்கிறது மீமாம்சாவாதிகளும் பாத்தீங்கன்னா திருப்பி மீமாம்சாவாதிகள்னு சொல்லுவாள். அவளும் பார்த்தா ஒரு விதமா பார்த்தா ஆஸ்திகமா இவா அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு சில விஷயங்களை தானே கல்பிச்சுன்ற மாதிரி சொல்லுவா. அதனாலதான் நம்ம ரொம்ப அதை எடுத்துக்க மாட்டோம். சில தர்க்கங்களுக்கு மீமாம்ச உதவும் சொல்லுவா. தர்க்கம் பண்றதுன்னா எது நியாயம்னு சொல்லும் போது ஒரு கம்பேர் பண்ணி சொல்றதுக்கு மீமாம்ச உதவும் வாழ்க்கை. அதுதான் பூர்வ மீமாம்சைங்கிறது வெறும் மீமாம்சை. உத்தர மீமாம்சைங்கிறது தான் வேதாந்தம். இந்த மாதிரி 6 இருக்கு. இந்த 6ல லாஸ்ட் தான் இந்த நம்ம விசிஷ்டாத்வைத சம்பிரதாயம். அதுதான் பிரமாணமா எடுத்துருக்கு. சாங்கியா, யோகா, நியாயா, வைசேஷிகா, பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சா. இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டா ஒரு மக்கள் ஒத்தொத்தர் இது எடுத்து வைத்த கருத்துக்கள். இதெல்லாம் அந்த வேதத்தை பிரமாணமா எடுத்துட்டு அந்த வேதத்துல இருக்கிற கருத்துக்களை அவாவா எப்படி வியாக்கியானங்கள் எழுதினா, சூத்திரங்கள் எழுதினா, இதெல்லாம் தான் 6ஆ பிரிஞ்சுது. சாங்கியம்ங்கிறது கபிலர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பாகவத புராணத்துல படிக்கும்போது கபிலர் அப்படின்னு இவரும் பெருமாளுக்கு 10 அவதாரங்கள் முக்கியம். ஆனா அதை தவிர பார்த்தா 22, 24 அவதாரங்களை சொல்லும் போது இதெல்லாம் கவுன அவதாரங்களும் சேர்ந்திருக்கும்னு சொல்றா. கவுனம்னா முக்கியம் இல்லாத அவதாரங்கள். அப்படி பார்க்கும்போது கபிலரும் ஒரு அவதாரம்னு சொல்றான். அப்ப கபிலர் தன்னோட அம்மாவான தேவஹூதிக்கு உபதேசமா சொன்ன விஷயங்கள் தான் சாங்கியம் அப்படிங்கிற இந்த தலைப்புல இருக்கு. யோகத்தை பிரசித்தி பண்ணவர் பதஞ்சலி, அதுக்கப்புறம் பாணினி. நியாயம், வைசேஷிகம், பூர்வ மீமாம்சா இது ஒருத்தொத்தர் இதே மாதிரி பண்ணது. நியாய அது பூர்வ மீமாம்சான் போது ஜெய்மினிங்கிறவரை நம்ம மெயினா சொல்லுவோம். இப்படி ஒருத்தொத்தர் பண்ண விஷயங்கள் அவளோட கருத்துக்களை சாஸ்திரங்கள்ல இருந்து எடுத்து விரித்து உரைத்தார்கள். அதுதான் ஆஸ்திக தர்சனங்கள். இப்ப இது எதுக்குமே சம்பந்தமே இல்லாம இருக்கிறது. சாஸ்திரத்தை ஒத்துக்காதது, வேதத்தை ஒத்துக்காதது 3 வகையா இருக்கு. சார்வாகம், ஜைனம், பௌத்தம். இவர்கள்லாம் பேசிக்கா பார்த்தா உயிர்களை அதாவது இந்த உலகத்தை வாழ்ற மனுஷங்க தான் மெயினானவா, இவர்கள்லாம் சேர்ந்துதான் இவர்களுக்கு அப்பாற்பட்ட சக்தின்னு ஒண்ணு இருக்கு இப்படிங்கிற மாதிரி இவ வேற வேற விதமா நம்மள ரொம்ப குழப்பற மாதிரி கல்பனைகள் பண்ணிட்டு இருக்கா. அதனால்தான் இதெல்லாம் நம்ம எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்றான். நாஸ்திகவாதங்கள், சார்வாகவாதங்கள், ஜெயினவாதங்கள், பௌத்தர்களோட வாதங்கள், அவளோட ஓன் பிரின்சிபல்ஸ் இருக்கும். இந்த காலத்துல எதையுமே நம்ம கம்பேர் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா ரொம்ப அதுல இருந்து டைல்யூட் ஆயிடுச்சுன்னு சொல்றான். அதான் அந்த காலத்துல இன்டென்ஸா இருந்த மாதிரி இப்ப பௌத்தர்களும் ஜெயினர்களும் இருக்காளா, ஜெயின் பீப்புள் நம்ம சொல்றோம். அவ அப்படியே இன்டென்ஸா அதை ஃபாலோ பண்றாளா, நாஸ்திக தர்சனமா அது அப்படின்னு கேட்டா தெரியல. இன்னைக்கு இருக்கிறவா எந்த கேட்டகரி நம்ம சொல்ல முடியும். இதுலயே பௌத்த தர்சனத்துல 4 கேட்டகரி இருக்குன்னு சொல்றா. சௌத்ராந்திகா, வைபாஷிகா, மாத்தியமிகான்றவாதான் சூன்யவாதங்கள்னு சொல்றான்.
யோகாச்சாரகர், அதாவது விஞ்ஞானவாதம்னு சொல்றா. இவாலாம் நாஸ்திக தர்சனத்துல திருப்பியும் வந்து பௌத்தத்தை 4ஆ பிரிக்கிறதுனால இதையும் 6ன்னு ஒரு விதமா டிவைட் பண்றா அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் ஜென்ரல் நாலேஜா நம்ம தெரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். அடுத்த வகுப்புல கதை பார்த்து, முக்கியமா கதையை பார்த்துட்டு இந்த கொஞ்சம் கிராமர் இருக்கு, அதை முடிச்சா இந்த லெசன் அடுத்த வாரம் முடிச்சிடலாம். அடுத்த வகுப்புல பாசிபிளி இந்த 2வது லெசன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அடியன் வந்து ஃபர்தரா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத இந்த லெசன்ல ஒரு பாஸ் போட்டுட்டு திருப்பி கிராமர் பார்க்கணுமா என்னங்கறத அடுத்த வாரம் டிஸ்கஸ் பண்றேன். இந்த வகுப்பு இதோட முடிச்சுக்கலாம். கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, க்ஷமிக்கணும் எல்லாரும். இன்னைக்கு ஜாயினிங் டைம் ஆயிடுச்சு, கிளாஸ் முடிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் டிலே ஆயிடுச்சு. எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம், க்ஷமிக்கணும். பரவாயில்ல, சரியா லேட் ஆயிடுச்சு, ஒன்னும் பிரச்சனை சரி. மாமா கொஞ்சம் ஏசா அது வந்து நல்லா இருக்குமா, அந்த கொஞ்சம் அனுப்புவாமா? சொல்லி அனுப்புறேங்களா? வாய்ஸ் மெசேஜ் சொல்லி அனுப்புறேங்கிறீங்களா? ஆமாமா, உங்ககிட்ட புக்ல? சரி சரி சரி, அனுப்புங்க. குரூப்ல அனுப்புங்க. குரூப்ல அனுப்ப தெரியும் இல்லையா? ஆமா, குரூப்ல அனுப்பிடுறேம்மா. ஏன்னா அது கொஞ்சம் தேவடி வச்சிருக்கிறதுல வந்து கொஞ்சம் கிளியரா இல்லைன்னு சொன்னீங்கல்லம்மா. ஆமா 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 ஆமா, நீங்க அனுப்புங்க. அப்புறமா நீங்க அனுப்புங்க. இந்த கிரந்தத்துல கிளியரா இருக்குமா, அனுப்பிடுறேன் அடியேன். ரம்யா, சரி சரி, அனுப்பிடுங்க. ஒரு நிமிஷம் பூர்ணமத்ரா, ஒரே ஒரு நிமிஷம். அந்த பூர்ணமத்ரா சொல்லி அதுக்கப்புறம் டவுட். பூர்ணமத இடம் பூர்ணமுதச்யதே பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி. धन्यवादः रामः. सर्वेभ्यः शुभदिनं. हरे राम.